மரபுத்தொடர சிலவற்றை பொருளோடு காண்போம். அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா ஒன்றை எண்ணி மற்றொன்று செய்தல். எடுப்பார் கைப்பிள்ளை யார் சொன்னாலும் அதை கேட்டு நடப்பவன். ஏட்டுச் சுரக்காய் கறிக்குதவாது, படித்தது அப்படியே வாழ்வுக்கு பயன்படாது. ஓலை வந்து விட்டது, ஆணை கிடைத்து விட்டது, சீட்டு கிழிந்து விட்டது, வேலை போய்விட்டது, கயிறு திரிக்கின்றான், இல்லாத சொல்கிறான், தாளம் போடுகிறான், துன்பப்படுகிறான், பஞ்சாய் பறக்கிறான், பொருளின்றி அலைகிறான். கொடிகட்டி பறத்தல், தனிப்புகழோடு வாழ்தல். கங்கு கரை இல்லை, இது வித்தியாசமாக இருக்குது. கங்கு கரை இல்லை அப்படின்னா எல்லை இல்லைன்னு அர்த்தம். கோயில் பெருச்சாளி, பொது சொத்தை திருடி தின்பவன். சங்கப்பலகை, விரிந்து அனைவருக்கும் இடம் கொடுப்பது. புத்தக பூச்சி, உலக அறிவின்றி நூலறிவு மட்டுமே உள்ளவன். மதில் மேல் பூனை, நிச்சயமில்லாத நிலை. மலையேறிவிட்டது, பழைய பழக்கம் மறைந்துவிட்டது. மணப்பால் குடித்தல், கற்பனை செய்தல், முதலை கண்ணீர், பொய்யழிகை, ஏமாற்றுதல், ஆகாயத்தாமரை, இல்லாத ஒன்று.